நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விஷ்ணுவா, நம்ம போலாம். இது காலேஜ் கேம்பஸ். சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் இப்படி நடக்கிறது சகஜம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. நம்ம பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம். வா போலாம். வா விஷ்ணு. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க இங்க? என்னடா கேட்டது காதல் வேலை? என்ன இந்த பக்கம்? இவர் சரியான ஆளு தான். இவங்கெல்லாம் ஃபியூச்சர் டாக்டர் ஆச்சே. கைனகாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அந்த எய்மை வச்சு தான் நாங்க படிக்கிறோம். அதுல உனக்கு என்ன? எங்களுக்கு என்னடா பிரச்சனை? சொல்லுடா, எங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஐயோ அண்ணா, ஒன்றும் பண்ணாதீங்க. சாரி. ஓ, என்னம்மா சொல்ற? விஷ்ணு வா போலாம். அப்படியே இங்க இருந்து போயிடுவீங்களா? கையாடுறா. ஏய், என்னடா உனக்கு? சீனியர்ஸே நீ எதிர்த்து பேசுறியா? சொல்லுடா. டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய், விஷ்ணு எதுவும் பண்ணாதீங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. இந்தா ராகுல், இவனை ஒரு வழி பண்ணு. அவனோட பேக் வேற. ஐயோ, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஐயோ, அவனை எதுவும் பண்ணாதீங்க. டாக்டர் பெரிய ஆளு. ஐயோ, அவனை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவனை சாவுடா. விஷ்ணு. அண்ணா, அண்ணா ப்ளீஸ், அவனை எதுவும் பண்ணாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் தான். அபி,
அபி விஷ்ணு அவங்க கொல்லாம விட மாட்டாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. அக்கா, விஷ்ணுவை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இப்போ எங்க போச்சு உன்னோட திமிரெல்லாம்? இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். ஆ, நீ என்ன பண்ற? ஒரு 100 தடவை சாரி சொல்லிட்டு தூப்புக்கரணம் போடு. போடுறே. ஆ, சாரி. ஒன்னு. சாரி சொல்லு. சாரி. 1. ஆ, சாரி. சொல்லிட்டே செய். சாரி சொல்லு. நீ சொல்றது எனக்கே கேட்கல. ஒழுங்கா சத்தமா சொல்லு. சொல்லு. நல்லா தோப்புக்கரணம் போடு. சாரி. 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 சாரின்னு சொல்லுடி. சாரி. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம். சாரி. போதும் போதும். இதுக்கு மேல எங்களுக்கு எதிரா நீ ஏதாவது ஒண்ணு பண்ண, அப்புறம் இது மாதிரிலாம் இல்ல, உன்னை முட்டி போட்டு நடக்க வைப்பேன். வாங்க. அது ஏய், ரூபி அவங்க ஆளுங்க விஷ்ணு அடிக்கிறாங்க. எங்க? அங்க. வா போலாம். ஏய், நிறுத்து. ஆமா. அச்சச்சோ. நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை கண்ட தினமா வெட்டி போட்டுருவோம். புரியுதா? இவனை தூக்கி இப்படி வீசி எறிங்க. வாங்க. இங்க பாரு, கொஞ்சம் உயிர் மிச்சம் வச்சிருக்கேன். தேவையில்லாத விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க. இது லாஸ்ட் வார்னிங். புரிஞ்சதுல? விஷ்ணு, 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 எந்திரிடா. விஷ்ணு, இங்க பாரு. விஷ்ணு, பாருடா. சண்டைக்கு எதுவும் ஓகே தானே? விஷ்ணு, விஷ்ணு, எந்திரி, எந்திரி. பாருங்க. விஷ்ணு, எந்திரி, விஷ்ணு. விஷ்ணு, விஷ்ணு, பாருங்க. விஷ்ணு, இங்க பாருங்க. இவனுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எல்லாரும் புடிங்க, தூக்குங்க. தூக்கு, பார்த்து விஷ்ணு, பார்த்து. பாத்து. அச்சு, இப்போ வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, அதெல்லாம் தீர்றதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். என்ன சொல்றீங்க? வேலை என்ன? அச்சு, உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் பல வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் வருதுல்ல, கோட்டையில இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல்காரங்களுக்கு ஒரிஜினல் பட்டு சேலை ஒன்று வேணுமா. முதல்ல நான் செய்ய முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்பதான் உன்னுடைய ஞாபகமே எனக்கு வந்தது. உடனேயே நான் அவங்களுக்கு வாக்கும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு நெய்ய வேண்டியதுதான் வேலை. அச்சு, உனக்கு இப்ப நல்ல காலம் வரப்போகுது. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நாம நல்லா சம்பாதிக்கணும்.
வேலை இதுன்னு என்னால அந்த அளவுக்கு நெய்ய முடியாது. ஆ, அப்படி கஷ்டப்படணும்னு யாராவது சொன்னாங்களா? மெதுவா செய்வோம். 2-3 நாளைக்கு மட்டும் ராத்திரி கொஞ்சம் லேட்டா போறாப்புல இருக்கும். மெதுவா செய்யலாம். அது நான் மைனாவுக்கு தெரியாம தான் வேலைக்கு வந்திருக்கேன். நீ சொல்றது எனக்கு புரியுதாச்சு. அப்போ ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அமைதியா இரு. நான் உதவி செய்யறதுக்காகவே பிறந்தேன்னு நினைக்கிறேன். அது சரிதானே ஆச்சு? சாப்பிடுவாங்க. அச்சண்ணா நீங்க சாப்பிடல? இல்ல, எனக்கு பசி இல்ல. சரிண்ணா. அச்சு நீயும் போய் சாப்பிட்டு வா. பசி எடுக்கும்ல. நெய்யறதுக்கு உடம்புல சக்தி வேணும்ல. பரவாயில்ல வேலை என்ன, எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்லை. நீ சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரலையாச்சு? இல்ல, வேணான்னு தான் கொண்டு வரல. உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மணி வேற 1 ஆயிருச்சு. 1 மணிக்கெல்லாம் நான் பால் கஞ்சி குடிச்சு ஆகணும். சரி இருக்கட்டாச்சு, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன். நீ காலையில சீக்கிரம் வந்துட்டியா? அச்சுதா, அம்மா, அம்மா நீ எங்க இங்க? எல்லாம் சொல்றேன்டா. நீ வா, முதல்ல இந்த கஞ்சிய சாப்பிடு. வா சாப்பிடு. எனக்கு இப்ப பசிக்கவே இல்லை. அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது அச்சுதா. காலையில கூட ஒண்ணுமே சாப்பிடல. நல்லா பசியா இருக்கும். வா என் கூட. அது இல்ல அம்மா, உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது எப்படி? உன்னை பெத்து வளர்க்க தெரியும்னா இது கூட தெரியாதா எனக்கு? இதா பெரிய விஷயம். நான் உன்னோட அம்மாடா. அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். புரிஞ்சுதா? அம்மா என் கூட வாடா. வாடான்னு சொல்றேன்ல. அச்சுதா வாடா. உட்காரு, உட்காந்து சாப்பிடு. போதும். அம்மா நீ சாப்பிட்டியா? நீ இங்க பசியோட இருக்கும்போது என்னால முடியுமாடா? என் கூட உட்காந்து சாப்பிடுமா? பரவாயில்ல, முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடுறா. இந்த போதும் போதும். இந்த ஊறுகா சாப்பிடுப்பா. ராதாக்கா, அங்க பாருங்க, மைனாவை பார்க்க தான் வந்திருக்காரு. வாயை மூடிட்டு. அப்படி பேசாம இருந்தா எப்படி? என்ன சார்? இல்ல, இந்த செக்ஷன்ல ஸ்டாஃப் கம்மியா இருக்காங்க. இல்லையே, எல்லாரும் இருக்காங்களே. இல்ல, மைனா வரலையா?
வந்திருக்கா சார், கிட்ஸ் வேருக்கு போயிருக்கா. ம் சரி, வேலையை பாருங்க. செக்ஷன்ல ஸ்டாஃப் கம்மியா இருக்காம்ல, அப்புறம் இங்க நிக்கிறவங்கள பார்த்தா ஸ்டாஃபா தெரியலையா? ஒன்றும் தெரியாது. ரஞ்சித் சார் மைனாக்காக தான் வந்தாரு, அது எனக்கு தெரியும். இது இப்படியே விட்டா சரி வராது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லணும். உனக்கு எதுக்கு சோனி இந்த வேலை? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சோனி, இப்போ ரஞ்சித் சாருக்கும் மைனாக்கும் இருக்கிற காதல் இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல பறக்கிற கொசுக்கு கூட தெரியும். ஆனா முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேர் இருக்காங்க. அதுல முதல்ல மேனகா மேடம். பயத்துல தான் மேனகா மேடம்கிட்ட யாரும் சொல்லாம இருக்காங்க. இதோ இப்பவே நான் அவங்க கிட்ட சொல்ல போறேன். ஐயோ சோனி வேண்டாம். இதோ மேடம் வந்தாச்சு. கையோட இத போய் முதல்ல சொல்ல போறேன். சோனி, சொல்றதை கேளு. நீ பிரச்சனையை உருவாக்காத. உங்களுக்கு என்ன ராதாக்கா, மைனா உங்களோட ஊர்க்கார பொண்ணு, அவ்வளவுதானே? அவ உங்க சொந்த பொண்ணு ஒன்றும் இல்லையே. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணாது. அது மட்டும் இல்லாம மைனாவால என்ன கஷ்டம் வந்திருக்கு அதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த நல்ல விஷயத்த மேனகா மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி, நீ போய் சொல்லு. உன்னோட சீக்ரெட்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் போய் சொல்லிக்கிறேன். என்ன என்ன சீக்ரெட்ஸ்? நீ முதல்ல போய் சொல்லு. ராதாக்கா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனைங்க? சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன, உனக்கு செக்ஷன்ல வேலை எதுவும் இல்லையா? இருக்கு மேடம். அப்ப கிளம்பு. உங்களுக்கு வேற நான் தனியா சொல்லணுமா என்ன? வேண்டாம் மேடம், போய் பாருங்க. ராதாக்கா, விஷயத்த சொல்லுங்க. அதுவா, மைனா வரட்டும், நான் சொல்றேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஐயோ அப்பா கடவுளே, யப்பா யப்பா யப்பா. டெனி, டே இங்க வாடா. ஐயோ, இத பாத்தியா? இதெல்லாம் எப்படி ஜொலிக்குது பாரு. கொண்டு வா கொண்டு வா. சாகரப்பட்டு அப்படியே கட்டுக்கட்ட வரட்டும். அதை வச்சுட்டு போய் அடுத்தது கொண்டு வாடா. அப்பா, சாகரப்பட்டு இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் பா. இதுதான் கத்தார் சில்க்ஸோட சக்சஸ். டே டெனி, இதை நம்ம செக் பண்ண வேண்டியதே இல்லை. பொருளோட தரம் சூப்பர். இதோ அங்க அந்த செல்ஃப்ல தான் இருக்கணும் நம்ம சாகரப்பட்டோட செக்ஷன். சரிப்பா. ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறியோ இல்ல டிவிலயோ எஃப்எம்லயோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறியோ, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் மேலும் ஹாப்பியாக்க டென்னி சில்க்ஸ்ல சாகரப்பட்டோட அபூர்வ கலெக்ஷன். டென்னி சில்க்ஸோட சாகரப்பட்டு இல்லாம என்னத்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடு. அப்பா, இவ்வளோ பட்டு இதெல்லாம் நம்ம கனவுல தான்ப்பா பார்த்துருக்கோம். டேய், தெய்வங்கிறது இப்படிதான்டா கண்ணா. தர்றப்ப அள்ளி கொண்டு வந்து தரும். எனக்கு சந்தோஷத்துல உட்கார கூட முடியலடா. அப்புறம் அப்பா, இப்போ இது இல்ல பிரச்சனை. நாம இதை சாகரா பட்டுன்னு சொன்னோன்னு வைங்க, உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியும், தெரியட்டும், தெரியணும்ல. அது பிரச்சனையாகும்ல. நாம தான் அந்த பார்சல் எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். அது தெரியட்டா நமக்கு என்ன? வந்து கொஞ்சம் சண்டை போடுவாங்க, கேஸ் கொடுப்பாங்க. இது அவங்களோட தானே. என்ன ப்ரூஃப்? இல்ல இருந்தாலும் டே டெனி, அப்படி ஒவ்வொன்றையும் கூட்டி கழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வெயி, என்னைக்கு உக்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். கிடைச்சத முதல்ல பணமாக்கணும்.
கர்த்தா சில்க்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம ஸ்டாஃப் வெளியே சொல்ல போறதே இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த பட்டு சாரி எல்லாம் நம்ம வித்து தீர்த்தரணும். டேய் 10%ஓ 40%ஓ டிஸ்கவுண்ட் கொடுத்துக்க. நமக்கு என்ன, இது என்ன நம்ம காசு கொடுத்தா வாங்கியிருக்கோம்? டெனி, ரிடக்ஷன் கேள்விப்பட்டா ஆளுங்க இங்க கூட்டம் கூட்டமா வந்து சேருவாங்க. சூடான பணியார மாதிரி எல்லாம் வித்து முடிஞ்சிடும். சரிப்பா. அப்போ டென்னி சில்க்ஸோட கிறிஸ்மஸ நம்ம சந்தோஷமாக்கணும். சாகரப்பட்டு உற்சவம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.